யுவன் தாங்க ஹீரோ. யுவன் வந்து இந்த கம்பேக் பண்ணுறாங்களே அந்த மாதிரி தான் சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்கு. அப்படி அவரோட ஒரு கிளாசிக்கல் சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில். உங்களுக்கு இப்போ மலையாள படம்லாம் ஹிட்டு கொடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் நிறைய படம் ஹிட்டு கொடுத்துது. மலையாள படம் வராதப்போ இந்த ஒரு படம் நல்ல ஒரு ஒருத்தம் வந்திருக்கு. படம் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. படம் எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது. ஒரு ஆர்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க, ஒரு ஆர்ட் ஸ்டைலாக எடுத்திருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு கோட் வச்சு சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த கோட் இருக்குது, யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபேவர்ஸ் எ ஸ்டப்போன் ஹார்ட். அதை வச்சு அந்த கேரக்டரை வந்து ஸ்டப்போனாகவே காமிச்சு சூப்பராக எடுத்திருந்தாங்க. அந்த கடைசி ஷாட்லாம் வந்து சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருந்தாங்க, சூப்பராக இருந்தது. கவின் ஆக்டிங் வாஸ் நைஸ், சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை அழகாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சூப்பரான போர்ஷனு. அது புரிஞ்சவங்கெல்லாம் படம் என்ஜாய் பண்ணுவாங்க, புரியலன்னா கஷ்டம். கவின் ஆக்டிங் வேறு லெவலு, செம கெட்டப்பு. அது கெட்டப் நிறைய சேஞ்சஸ் இல்லை காட்டியிருக்காரு. டாடா மூவி தேட்டரில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து தான் நம்பி அதுக்காண்டி தான் வந்தேன் நான். ட்ரெய்லரை பார்த்து நம்பி வந்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தது படம். சென்டிமெண்ட்டு, எமோஷனு எல்லாமே இருக்குது. இந்த சம்மருக்கு ஸ்டார் வந்து சிறப்பான படம். அந்த கடைசி ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தழும்பு இருக்கும், அந்த தழும்பே மறைஞ்சிரும். பட் இது ஸ்பாய்லர் தான், தழும்பே மறைஞ்சிரும். அது ஸ்டார்டிங்கில் ஒரு சொல்லியிருப்பார், ஒரு நடிகை நடிக்கிறத வச்சு அந்த மீசையை பாரதியாரை போகும்போது மீசை இருக்காது, அந்த மீசையை மறந்துடணும்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த நடிப்பில் அந்த தழும்பே மறைஞ்சிரும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கடைசியில் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷனாக இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது, மற்றபடி நல்லா இருந்துச்சு. சுமாராக இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம். அது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்தது, மற்றபடி நல்லா இருக்கு. ஒரு தடவை என்னங்க கவினோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ எவ்ரி சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப அருமையான படம். கவின் ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல படம், பார்க்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது. சினிமா பார்க்குறவங்க இல்லை, லைஃப்பில் கோல் ஒன்று வச்சு கிடைக்காத எல்லாருமே ட்ரை பண்ண பார்க்க வேண்டிய ஒரு படம். அவரோட ஆக்டிங்காண்டி ரொம்ப கஷ்டப்படுவார். வந்து மும்பை போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ பணம் காசு இல்லைனாலும் நான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றதை அதில் காட்டியிருக்காங்க. தம்பேல எவ்வளோ நம்பிக்கை வைக்கணுன்றதை காட்டியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் தம்பேல இருக்க நம்பிக்கையை வந்து விடாமல் கண்டிப்பாக உழைச்சோம்னாக்கா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கின்றது இந்த படத்தின் மூலயமா நீங்கள் பார்க்கலாம். அருமையாக இருக்குது படம். நல்லா இருந்துச்சு. பாரதி கெட்டப் நல்லா இருந்துச்சு. படத்தில் எங்கேயுமே போர் கிடையாது, ரொம்ப சூப்பராக. கிளைமேக்ஸ் சீன் தான் லாஸ்ட் 15 மினிட்ஸு. அது கொஞ்சம் குண்டிப்பாக பாருங்கள், ஏன் அது நல்லா இருக்குது அப்படின்றது பார்த்தா தெரியும். யுவனோட சாங் சூப்பராக இருந்தது. யுவன் ஃபேன் இல்லை தான், பட் ஐ ரியலி என்ஜாய்ட். லேக்னா அதுதான், ஸ்டோரி டைம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்த மாதிரி இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு கொண்டு போயிருக்க வேணாம், கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி கவின் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இவனோட சாங்ஸ் பெருசாக இம்பேக்ட் இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கான் யுவன் சாங்ஸ். ஓவரால் ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. கவினோட ஆக்டிங்காக இட்ஸ் ஒர்த் டு வாட்ச். படம் நல்லா இருக்குது சார். நல்லா ஃபேமிலியிலேருந்து செலவு போய் பார்க்கலாம், குழந்தைங்களும் எல்லாரும் பார்க்கலாம். படத்தில் எந்த வித முகசுளிப்புக்கான எதுவுமே கிடையாது. கொடுத்த காசுங்கள்லாம் ஒருத்து படம். படம் நல்லா இருக்குது. படம் ஸ்டாரு. இப்போ ஒரு 2.25 மணி நேரம் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகுது, நல்லா கொஞ்சம் காமெடி போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகாக இருக்குது. ஆனால் லாகாக இருந்தாலும் யுவன் சங்கரோட பீஜம் வேறு லெவலில் இருக்குது படத்தில். யுவன் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. லவ் டுடேக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது படம், அருமையாக இருக்குது. பீஜம் இல்லை, எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். நல்லா மஸ்ட் வாட்சபிள்னா இப்போ படமே வரல.